புடலங்காய் கூட்டு இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியை அந்த மஞ்சள்தூளோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெட்டி வச்சுருக்க காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாசிப்பருப்பு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்து அந்த காயோடு ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி காய் வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. இப்படி கொதித்து வரும்போது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் அரைச்சி ஒரு கொதி வந்துடுச்சுன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.